அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு வரலாறை பற்றி சொல்ல போகிறேன். கடந்து வந்த பாதையை நினைவில் கொள்வதே வரலாறு ஆகும். அந்த வகை தமிழ் மக்களின் பாரம்பரிய முறையில் எப்பொழுதும் தனித்துவமாக இருக்கும். தமிழ் புத்தாண்டு உருவான வரலாறு எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். சூரியனை அடிப்படையாக கொண்டு தங்களின் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். தமிழர்கள் ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். அதில் சித்திரை மாதமே தமிழ்நாட்டில் முதல் மாதமாக உள்ளது. சூரியன் மேச ராசியில் நுழைவதை தமிழ் தொடக்கம் என்றும் மீன ராசியிலிருந்து வெளிவருவதை இறுதியாண்டு என வைத்து தமிழ் புத்தாண்டு கணக்கிடப்படுகிறது. சித்திரை மாதம்தான் முதல் மாதம் என 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த நெடுநல்வாடை போன்ற நூல்கள் எடுத்து கூறுகின்றன. மலைப்படுகடாம் என்ற நூலில் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை என்னும் பழமொழி 400 என்ற நூலில் கனிவேங்கை நன்னாடே நாடி மலர்தலால் என்று பாடுவதால் சித்திரையே தமிழ் புத்தாண்டு மாதமாக கருதப்படுகிறது. சில படிகாலம் காலம் முதல் இன்று வரை தமிழர்களாய் சிறப்பாக சித்திரையில் கொண்டாடி வருகின்றனர். 19ஆம் நூற்றாண்டில் மற்றும் 2008ஆம் ஆண்டுகளில் தை மாதம் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. சர்ச்சையாக இருந்தது. பின்னர் 2011ஆம் ஆண்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசின் மூலம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சித்திரை முதல் நாளே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. இந்த சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு. தித்திக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. உச்ச சூரியனை உச்சி குளிர வணங்கிடுவோம். உச்ச சூரியனை உச்சி குளிர வணங்கிடுவோம். பஞ்சபூதத்தின் மூட்டவனை நெஞ்சு குளிர வழங்கிடுவோம். வசந்த காலம் வருகை வானம் நோக்கி வரவேற்போம். கசந்த காலம் அது இன்னில்லா காலத்தை நாம் கேட்போம். ஆடி தமிழ் இயற்கை ஆண்டவனாய் பார்த்தவன் ஆதிகேசன் உச்ச நாளை ஆண்டு தொடக்கமாய் சேர்த்தவன். முப்பாட்டன் வணங்கிய முதல் நாளை வரவேற்போம். முப்பாட்டன் வணங்கிய முதல் நாளை வரவேற்போம். புத்தாண்டி புது வாழ்வு மலரட்டும் என கேட்போம். அனைவருக்கும் விசுவாச தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் போல் வாழ்க, தமிழ் போல் வளர்க. நன்றி.